ஹலோ வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஏப்ரல் 2019 வந்த ஒரு எக்ஸாம் கொஸ்டின் பார்க்கலாம். இது 5 மார்க் கொஸ்டின். ஓகே, ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பரேஷன். அதாவது ப்ரிப்பேர் ஏ ட்ரையல் பேலன்ஸ் ஆஸ் ஆன் 31st of March 2020 அப்படிங்கிறாங்க. ஓகே, சரி, ட்ரையல் பேலன்ஸோட ரூல் முதல்ல பார்த்துடலாமா? எல்ஐசி ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் இஸ் எல்ஐசி? லைபிலிட்டி அண்ட் இன்கம் ஈக்குவல் டு கிரெடிட் சைடு. ஓகேயா? அப்போ அசட்க்கு ஏடிஇ, அதாவது அசட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஈக்குவல் டு டெபிட் சைடு. ஓகே, சரி, இப்போ நம்ம ஒரு அக்கௌண்ட்டாக பார்க்கலாம். நீங்களும் நோட் புக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரையல் பேலன்ஸ் டெம்ப்ளேட் போட்டுக்கோங்க, அதாவது ஃபார்மேட் போட்டுக்கோங்க. இப்போ அழகாக ஃபில் பண்ணலாம். ஓகே, ஏன்னா நான் இப்போ ஆன்சர் போட போகிறதில்ல, சாரி, பட் ஐ வில் எக்ஸ்பிளைன் ஈச் அண்ட் எவ்ரி அக்கௌண்ட் அண்ட் என்ன ரீசன் சொல்கிறேன். ஓகே, டெபிட் ஆர் கிரெடிட்க்கு. ஓகே, கேபிட்டலுங்கிறது பிஸ்னஸ் ஹேஸ் டு ரீபே மணி டு த ஓனர், கரெக்டாக? அப்போ லைபிலிட்டி. கிரெடிட்டர்ஸுங்கிறது பேயபிள், தட் இஸ் லைபிலிட்டி. பில்ஸ் பேயபிள்னு சொல்லிட்டாங்க, பேயபிள்னாலே அது லைபிலிட்டி. ஓகே, ஸோ லைபிலிட்டினா கிரெடிட் சைடு. சேல்ஸுங்கிறது இன்கம். ஓகேயா? ஸோ நோட் புக் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளீஸ் நீங்களும் போடுங்க, என்ன, அப்போ தான் நமக்கு ப்ராக்டிஸ் ஆகும். அடுத்தது ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டேட்ஸ். ஓகே, டவுட்ஃபுல் டேட்ஸுங்கிறது எக்ஸ்பெண்டிச்சர், கரெக்டாக? லாஸ். ஆனால் ப்ரொவிஷன்னா அப்போ இப்போ சத்திக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அதாவது இன்னும் அது எக்ஸ்பெண்டிச்சர் ஆகவில்லை. அப்போ திஸ் இஸ் எ லைபிலிட்டி. ஓகே, அது கிரெடிட் சைடில் வரும். இன்ட்ரெஸ்ட்னால் எதுவுமே கிடையாது. ஓகே, ஏன்னா ரிசிப்டாகவும் இருக்கலாம், பேமெண்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ அவங்க கிரெடிட் கொடுத்துட்டாங்க, அதனால் கிரெடிட் சைடு போட்டுக்கோங்க. கேஷ் அட் பேங்க் அது அசட். பில்ஸ் ரிசீவபிள்னால் வர வேண்டிய அமௌண்ட் ஈக்குவல் டு அசட். அசட்னா டெபிட் சைடு. ஓகே, பர்ச்சேசஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர், தட் இஸ் ஈக்குவல் டு டெபிட் சைடு. ஓகேயா? அடுத்தது கேரேஜ் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு கரெக்ட் எக்ஸ்பெண்டிச்சர், ஸோ டெபிட் சைடு. ஓகே, கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் அதுவும் எக்ஸ்பெண்டிச்சர் தான். இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்லட்டுமா? கேரேஜ் இன்வெர்ட்ஸ்னால் உங்களுடைய பிஸ்னஸ்க்கு குட்ஸ் உள்ளே வரத்துக்கான எக்ஸ்பென்ஸ். ஓகே, கேரேஜ் அவுட்வர்ட்ஸ்னால் வெளியில் போகிறதுக்கு நீங்கள் செல் பண்ணும்போது. ஸோ இது P&L வரும், இது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரும், கேரேஜ் இன்வெர்ஸ்ங்கிறது. ஓகே, ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்பெண்டிச்சர். சேல்ஸ் ரிட்டர்ன், சேல்ஸுங்கிறது இன்கம். ஓகே, ஆனால் இது இன்கமோட ஆப்போசிட், அப்படின்னா டெபிட் சைடு, கரெக்டாக? அதாவது நம்ம செல் பண்ணது உள்ளே வந்திருக்கு. ஓகே, இன்கம்க்கு ஆப்போசிட். ஓகே, அடுத்தது பில்டிங்கிறது அசட். ஓகே, அப்புறம் மிஷினரி அசட், ஃபர்னிச்சர் அசட். டெட்டார்ஸ்ங்கிறது வர வேண்டிய அமௌண்ட், ரிசீவபிள் அசட். ஓப்பனிங் ஸ்டாக் அசட். கேஷ் இன் ஹேண்ட் அசட். ஓகே, அடுத்தது இன்சூரன்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர். பேட் டெட்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர். ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்பெண்டிச்சர். ஆடிட் ஃபீஸ் ஆல்சோ எக்ஸ்பெண்டிச்சர். அப்படின்னா எல்லாமே டெபிட் சைடு. ஓகேயா? டிஸ்கவுண்ட்னா இன்ட்ரெஸ்ட் மாதிரி, அது சொன்னால்தான் தெரியும். ஏன்னா இட் கேன் பி ரிசீவ்ட் ஆர் டிஸ்கவுண்ட் கிவன் ஆர் ரிசீவ்டு இருக்கலாம். ஓகேயா? இப்போ டெபிட் கொடுத்துட்டாங்க, அதனால் டெபிட். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட்ஸுங்கிறது அசட். ஓகேயா? ஸோ இப்போ நீங்கள் சம் போட்டு பாருங்கள். ஐ திங்க் ஷுட் டேலியா. ஓகேயா? சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.